பிப்ரவரி 24 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தோட்டத்துக்கு வந்து அம்மா படத்துக்கு மாலை போட்டு அவருடைய வார்ம் சல்யூட்டேஷன்லாம் செலுத்தினார். நம்ம பார்த்தோம். நானும் கூட இருந்தேன், அவரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். பார்த்தீங்க, தீபா இருந்தாங்க. அன்னைக்கு முதல்ல ஃபஸ்ட்டே மாலை வந்து இந்த மெரினா பீச்சில் நான் போட்டேன். அம்மா சிலைக்கு மாலையெல்லாம் போட்டோம், தோழர்கள் நாங்கள்லாம் போய். அப்போது சீஃப் மினிஸ்டர் கோரிக்கை வச்சேன், நீங்கள் 3/4 மணி நேரம்லாம் கொடநாட பேசியிருக்கீங்க. ஆகவே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், கொடநாடினுடைய கல்பிரிட் கொலையாளி, கொள்ளைக்கு சம்பந்தமானவர் யாருன்னு தயவு செஞ்சு தாமதம் ஆகிட்டே இருக்கு. 4 வருஷத்தை நோக்கி போகுது. இது நீங்கள் தெரிவிக்கிறேன் ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு மக்களுக்குன்னு சொன்னீங்க. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. டாக்டர் சுதாகர் தலைமையில் ஒரு டீமை போச்சு, வீணாக போச்சு. இப்போ சிபிசிஐடிக்கு போயிருக்கு. தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொன்னேன். இப்போ ரொம்ப நீங்கள் கேட்ட மாதிரி அது வீரபெருமாளா அவரை என்கொயரி கூப்பிட்ருக்காங்க. அவர் நடராஜன் மேலாளரை கூப்பிட்ருக்காங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் திருப்பி எனக்கு புரியாது. முதல்வரையாது சினிமாவில் கேட்குற மாதிரி ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் முதலமைச்சர்கிட்ட இருந்து. ஏன் சார் விசாரிக்க மாட்டேன்றீங்க பழனிசாமியை? ஏன் விசாரிக்க மாட்டேன்றீங்க பழனிசாமியை? சார், ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, காமன் ஆர்டரில் அக்யூஸ்டு போட்டதில் கொடுத்த காமன் ஆர்டரில் மொத்தம் வந்து 17 பேர் விசாரிக்கப்பட்டாகிவிட்டது. இன்க்ளூடர் சசிகலா என்கின்ற சின்ன மாமாவை சேர்த்தி. அப்போ இவர் ஒருத்தரை மாத்திரம் ஏன் சார் விசாரிக்க மாட்டேன்றீங்க? யாரை வேணாலும் விசாரிங்க, என்ன வேணால் பண்ணுங்க. அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அவர் தான். அன்னைக்கு இருந்த டிஜிபி, அன்னைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி என்கொயரி பண்ணுங்கள் சார். வெளியில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். எத்தனை நாளைக்கு இழுத்துட்டு போவோம்? ஆகவே நான் மீண்டும் முதல்வரை கேட்கிறேன், மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும். தயவு செஞ்சு ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன், பழனிசாமியை முதல்ல விசாரிக்கவில்லை என்றால் தொடர்ந்து நாடு முழுவதும் என்னுடைய தலைமையில் போராட்டம் நடக்கும், ஆர்ப்பாட்டம் செய்வேன். இன்னொரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி வேண்டுகோளுக்கு பின்னாடி முதல்வருக்கு நன்றி. இல்லை, இங்கே பண்ணியிருக்கேன் சேலத்தில். இல்லை, நடவடிக்கை எடுக்காமல் தான் இருக்காங்க. அது அவர் ஒருத்தரை மாத்திரம் விசாரிக்க மாட்டேன்றாங்க. அங்கே அன்ஹாப்பி, ஐ எம் நாட் ஹாப்பி தட். அது அவங்க 2 பேர்த்தையும் வச்சுட்டு கேட்க முடியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டினா கோர்ட்டு சொல்லிச்சு விசாரிக்க சொல்லி மறுபடியும் கோர்ட்டுக்கிட்டே போவோம். நோ ப்ராப்ளம், we will file the petition before the court. நீங்கள் சொல்லியும் விசாரிக்காமல் இருக்குது அப்படின்னு டைரக்ஷன் கேட்போம் மறுபடியும். அப்புறம் வேறு வழி இல்லை, கோர்ட் சொல்லு இத்தனை நாளைக்குள்ளே விசாரிச்சு சொல்லுங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் அண்டர் டீலிங் வச்சுருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அதை வச்சு தான் தப்பிச்சு ஊரில் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா நடக்கிறது நடக்க மாட்டேன்து, அன்பு நண்பர் சொன்ன மாதிரி. ஆகவே அந்த செட்டப்பு டீலிங் அதெல்லாம் இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? யார் காலேஜ் பிடிச்சி வாழ்ந்து தானே ஆகணும், அப்புறம் அரசியல் பண்ணி தானே ஆகணும். சொல்லுங்கள் பார்ப்போம். மொழிக்காக முதல்வர் எடுத்திருக்கின்ற முடிவிற்கும், நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைவாக சீரமைப்புக்கு அவர் எடுத்திருக்கின்ற முடிவிற்கும் முழு ஆதரவு. சொல்ல முடியாத விஷயத்தை சொல்கிறேன். பழனிசாமி, உங்களுக்கு தைரியம் இருந்தால் பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் 2 பேரை, வேறு யாரும் வேண்டாம். நான் சொன்னது தான் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லை, தில் இருந்தால் சொல்ல நான் பார்க்குறேன். இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார், கூட்டணி இருந்தால் 15 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்போன்னு. அவங்க 2 பேரும் தயாராக இருக்காங்க. டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்கள் வெளியில் போயிடுவோம், நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இல்லை, பிஜேபி கூட்டணி தான் வேண்டுன்றதில் அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் திரு சிவி சண்முகம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அதோட நரகத்துக்கே போகலாம் இன்னும் சொல்லியிருக்காரு நேற்று அவர். 1 2 அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார், பாவம் அவர் ராஜினாமா பண்ணிட்டே போய்டுவார் போட்டு. அவ்வளோ அந்த பாலிசியை ஒத்துக்க மாட்டார் அவர். எனக்கு அவரை பற்றி தெரியும். இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க. இப்போது 2ஆக பொழந்து நிற்கிது. இதுதான் பிரச்சனை இப்போது. ஸோ இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் தவிச்சிட்ருக்கார் பழனிசாமி. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்காக தான் 6 மாதம் டைம் கேட்குறாரு அவர். எந்த 6 மாதம் நடந்தாலும் வேலைக்காக சார். இன்னமும் நிலைப்பாடு என்னன்னு தெரியலையா? கேள்வி கேட்குறீங்களே என்ன சார்? நிலையும் இல்லை, பாடும் இல்லை சார். எல்லாம் போச்சு கம்ப்ளீட்டாக. 26 தேர்தல் வந்தால் காணாமல் போய்டும் சார். சொல்கிறதுக்கே வேதனையோடு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இது சாதாரணமாக ஏதோ அவர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லலை சார். சொல்லுங்க பார்ப்போம்.
நேற்று ஒரு மீட்டிங் நடத்தினார். அது ஒரு ஆய்வு, ஏற்கனவே ஒரு ஆய்வு நடந்தது. அந்த ஆய்வில் 7 டெபாசிட் போச்சு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. 13 3வது இடத்துக்கு போச்சு, அந்த மாவட்ட செயலாளர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அது என்ன ஆய்வுன்னு எனக்கும் புரியல. அது தலைமை கழகத்தில் அம்மா இருந்ததுன்னா தூக்கி எறிஞ்சிரும். அது முடியல இருந்தாலும் ரைட்டு. நேற்று ஒரு ஆய்வு பூத் கமிட்டி, அதெல்லாம் பாருங்கள், உடனே யார் இல்லையோ ஃபில்லப் பண்ணுங்கள். என்ன பூத் கமிட்டி வாடுது பழனிசாமி? ஆண்டிப்பட்டி சரித்திரம் படைத்த இடம். ஆண்டிப்பட்டி என்ற இடத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லினில் போய் சைன் பண்ணுறார். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அங்கே சைன் பண்ண வச்சு அந்த தம்பி பிரச்சனை வாங்கி கொண்டு வந்து அதை வெளிநாட்டிலையும் ஒத்துக்கிட்டு உள்நாட்டிலையும் ஒத்துக்கிட்டு படுத்துக்கிட்டே ஒரு தலைவர் ஜெயிச்ச இடம், அம்மா போய் ஜெயிச்ச இடம் ஆண்டிப்பட்டி சார். தேனியில் இருக்க, தேனி மாவட்டத்தில் எங்களது கோட்டை. இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுங்களா? வெளியில் சொல்லக்கூடாது, அசிங்கம் சார். பூத்தில் 1 ஓட்டு வருது சார், இன்னொரு பூத்தில் 2 ஓட்டு வருது சார். 7 ஓட்டு வரைக்கும் 10-12 பூத்தில் வந்திருக்கு. அப்புறம் என்ன, அந்த பூத்தில் 30 பேர் இருக்கணும்ல, 33 பேர் நம்ம போட்டிருக்கோம்ல பூத் கமிட்டி. என்னன்னாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களை விட்டுருங்க, அவங்க என்னன்னாங்க. அப்புறம் இந்த கட்சி சட்டவிட்ட விதியில் வந்து ரொம்ப தெளிவாக பேரூராட்சி, வட்டக்கழகம், நகரக்கழகம், ஒன்றிய கழகம் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் இருந்த மெம்பர்ஸ்லாம் என்ன நாங்கள் 3 பேர் லேடிஸை கம்பல்சரியாக போட்டோமே நம்ம விதிக்கு உட்பட்டு, அவங்களாம் என்ன நாங்கள் பழனிசாமி? அப்போ ஒரு ஓட்டு வர்ற அளவுக்கு கேவலமாக போயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன நீங்கள் ஆய்வு பண்ணுறாங்க உட்காந்துட்டு? நீ எப்படி ஆட்சிக்கு வந்துடுவ? நீ அப்புறமா இருக்கவங்களை யாரையும் சேர்க்க மாட்டேன், யாரையும் பிடிச்சிட்டு வேணா, யாரை போய் பிடிச்சிட்டு வர்றது? சேர்ந்து போக மாட்டேன், மணிக்கு சேர மாட்டேன், சேர்ந்து போக மாட்டேன். ஸோ திஸ் இஸ் அ சுச்சுவேஷன் சார். ஆகவே கட்சியினுடைய நிலைப்பாடு, இந்த கட்சி ஒழிச்சிட்டு தான் விடுவார்னு நினைக்கிறேன். நடந்திருக்கு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் நோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இது உள்கட்சியில் அடிச்சுக்கிற விஷயம். இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இல்லை சார், ஜெயலலிதா இறப்புக்கு காரணம் சசிகலா தான், மர்மம் இருக்குது, ஒரு ஆணையம் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே போன ஓபிஎஸ் இப்ப சசிகலாவோட உறவாடுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சசிகலாவோட உறவாடுறாரா இல்லையான்னு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று தான் போய் தஞ்சாவூரில் ஒருத்தரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, வைத்தியலிங்கத்தை. இவங்க எதுவுமே செய்கிறது இல்லைங்க. சின்னம்மா வெளியில் வரேன், சேர்த்து வைக்கிறேன்னு தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலே இங்கே சேரலை. மிஸ்டர் தினகரன் அவங்களும் பேசுகிறதில்ல, ஓப்பனாக சொல்கிறேன் நான். இதெல்லாம் முதல்ல இவங்க சரி செஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். மெர்ஜர் ஆகிறப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. தர்ம யுத்தத்தை நடத்தி எதிர்த்து இருந்தார். அவர் வேண்டியிருந்தானே கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க. விதியை மீறி அதிமுக சட்ட விதி மீறப்பட்டது, அப்பயே மீறப்பட்டது. அதில் நீங்கள் சொல்கிற கருத்தில் எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் பிரச்சனை எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் தான் எதாவது பண்ண முடியுன்ற நிலைப்பாடுகள் இருக்குது. அதில் கொஞ்சம் மறந்துடலாம். ஆனால் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் தகராறு, இது கொள்கை ரீதியான தகராறு. எங்கள் அம்மா சாகாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போச்சு இல்லை, எந்த காலகட்டத்திலையும் பிஜேபியோட ஒட்டோ உறவோ கிடையாதுன்னு. அப்புறம் இவங்க தானே வந்து மாற்றிக்கிட்டாங்க. தப்பு சார். பாரதிய ஜனதா கட்சியோட எடுத்தோடனே சொல்லிட்டான், பாரதிய ஜனதா கட்சியோடு இது மாதிரி லெட்டர் எழுதி ஆர்ப்பாட்டம் பண்ணி, நான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண தயார், கொடியை பிடிச்சிக்கிட்டு. இந்த மாதிரி கடிதத்தை நான் எழுதுகிறேன். ஏன் இவங்க எழுதுறதில்லைன்னு தான் கேட்குறேன். இந்திய எதிர்ப்புக்கும் சரி, இந்த நாடாளுமன்றத்தில் 8 இடம் போய்ட்டுன்றதுக்கு போராட்டத்துக்கும் சரி, ஏன் இவர்கள் குரல் எழுப்புவதில்லை? ரைட்டு, நீங்கள் ஓபிஎஸ்ஸை கேட்குறீங்க, அண்ணனை கேட்குறீங்க, சசிகலாவை கேட்குறீங்க, கரெக்டு, ஒத்துக்கிறேன். இன்னொருத்தர் பிஜேபியோட அடிமையிட்டார், விடுங்க அவரை. அவர் யார் நான் சொல்ல விரும்பலை. 3வது பழனிசாமி மாத்திரம் எங்கே நிற்கிறாரு? அவர் பண்ணுறாரா? ஜோராக இறங்கி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரா? பேசவே மாட்டேன்றார் சார் அவர். ஸோ இந்த ஏடிஎம்கே பேரை சொல்லி இவர்கள் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னாலே இருக்கிறார்கள் என்பதில் உங்களுக்கு மாற்று கருத்தும் வேணாம், எங்களுக்கெல்லாம் ஐயப்பாடும் இல்லை. இதுதானே பண்ணி இல்லை இப்போ இதுதான் ஒருங்கிணைக்கிறேன். நானும் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி இப்படிலாம் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணோம். அது ஏதோ நிறுத்த முடியாது வாழம்பாங்க. நான் மாதிரி படாத அவஸ்தைப்பட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், வேலைக்கு வரல. பெரியவங்களும் தொண்டர்களும் அதை நம்மளை பார்க்குறவங்க, சப்போர்ட்டர்ஸு, நம்ம மேலே அன்பு வச்சுருக்கவங்க எல்லாமே எப்படியாவது சேர்த்துருங்கன்ற கனவுல தான் இருக்காங்க பொதுமக்கள். அதை இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். சார் நான் என்ன சொல்கிறேன், இது உட்காந்து